மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் கோயம்பேடு அருகிலுள்ள மஸ்ஜிதுல் ஏ ஹுதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளி வாயிலை உடனடியாக இடிக்க வேண்டும் என்ற ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை போலீசார் அந்த நிர்வாகத்திடம் கொடுத்த நேரம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் கலவர பூமியாக அது மாறி பல பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் முழுக்க நாங்கள் பேச போகிறோம். எதனால் நடந்த, ஏன் உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை சொன்னது, ஏன் இந்த தீர்ப்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச போகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, நீங்கள் தார ஆதரவு தான் எங்களுடைய சேனலினுடைய தரத்தை கூட்டுவதற்கும் அடுத்த கட்டத்துக்கான பயணத்தை எங்களுக்கு மேற்கொள்ளவும் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி, இந்த ஒரு விஷயம் வந்து சில தினங்களுக்கு முன்னால் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. இந்த ஒரு விஷயத்தில் ஏன் மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க, மக்கள் ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற கேள்விகளுக்கான பதிலை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம், 2020 ஆண்டுல வந்து சென்னை கோயம்பேடு என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் வந்து ஒரு பள்ளிவாயல் நிறுவப்படுது. அந்த பள்ளிவாயல் வந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்துக்குரியது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் CMDA-க்குரிய காணி. அதை அபகரிச்சுத்தான் அதுல பள்ளிவாயல் கட்டப்படுது. அது மட்டுமல்ல, கட்டுமான பணிக்கான இந்த அனுமதியும் எடுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லி உள்ளூர் அதிகாரிகளால அந்த பணிக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பிறகு கொஞ்ச நாள்ல வந்து இது ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வாக அது அமைதி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்படுது. அனுமதி இல்லாமல் அந்த பள்ளி கட்டப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒட்டி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை முழுக்கவே விசாரிச்சு போட்டு அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காணி CMDA-க்கு உரிய காணி தான், இதை அபகரித்து தான் அந்த பள்ளி கட்டப்படுகிறது, உடனடியாக அந்த பள்ளியை இடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தினை கட்டளையினை அந்த கோர்ட்ஸ் உறுதிப்படுத்துது. இந்த ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் கேள்விப்பட்டு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இது பிழை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு அவங்க சொன்ன ஒரு பதில் தான், உண்மையிலே காணி CMDA-க்குரியது தான், அபகரிக்கப்பட்ட காணியில் தான் பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளியை மே 31ஆம் திகதிக்கு இடையில் இடித்துவிட வேண்டும் என்ற ஒரு கட்டளையையும் சொல்லியிருந்தது. இதற்கு பின்னால் அந்த திகதியும் கடந்ததுக்கு பிறகு இந்த மாதம் 15ஆம் திகதிக்கு இடையில் இந்த பள்ளி வாயில் இடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையினை, கோர்ட்ஸினுடைய அந்த கட்டளையை போலீசார் நோட்டீஸாக இந்த நிர்வாகத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். இதை பெற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் தான் உடனடியாக போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த கலவரத்தில் தான் அதிகமான முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உண்மையிலே எதற்காக இந்த ஒரு தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தேடி பார்த்ததிலே உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் நீதித்துறை சுயாதீனமற்று இருக்கிறது என்ற ஒரு விஷயமும், நீதித்துறை அரசியல் சார்ந்ததாக பயணிக்கிறதோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கின்ற போது 2000ஆம் ஆண்டு CMDA இவங்க வந்து அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நாங்க பேருந்து நிலையத்துக்கு தேவையான காணி எங்கிருந்து எடுக்க போறோம், அதை கையகப்படுத்துவதற்கான நோட்டீஸாக இதை அனுப்புறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த காணி உரிமையாளர்கள் எல்லாருமே உடனடியாக ஒரு வழக்கு தாக்கலை செய்யறாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நடக்குது. 2008ஆம் ஆண்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது. இது எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், அந்த கோர்ட்ஸ்லேருந்து வந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டா, இந்த காணிக்கும் இந்த அரசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, CMDA-க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது வந்து தனியாரினுடைய அவங்களுக்கு உரிமையான காணிதான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அது அப்படியே காலம் கடக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல குறித்த நபர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய 3 பேத்திக்கு அந்த காணியை தானமாக கொடுக்குறாரு. தானமாக கொடுத்தது மட்டும் இல்லாம தான பத்திரிகையும் அண்ணா நகர் சார் பதிவாளர் திணைக்களத்துல பெற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டுல இந்த ஹுதா ஃபவுண்டேஷன் ஒரு பள்ளியை கட்டுவதற்காக காணியை தேடிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த காணியை அந்த 3 பேத்தியிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் அல்லது 34 லட்சம் ரூபாய் பணம் ரொக்க பணமாக கொடுத்து அந்த காணியை வாங்குறாங்க. வாங்கினது மட்டுமல்லாம அதே திணைக்களத்துல அல்லது அதே ஆபீஸ்ல அவங்க ரொக்க பணமாக பெற்றதுக்கான ரொக்க பத்திரத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு பின்னால எல்லார் கண் முன்னாலேயுமே பகிரங்கமாக ஒரு பள்ளி அவங்க கட்டுறாங்க. இது முறையில்லாமல் கட்டப்படுகிறது என்று சொல்லித்தான் உள்ளூர் உறுப்பினர்களால அதிகாரிகளால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இப்ப இந்த கேஸ்ல இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் முறையாக செய்து அரச அனுமதியோட தானப்பத்திரம் இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு தனிநபருடைய உறுதிப்பத்திரம் இருக்குது, அதுக்கு பின்னால விற்றதற்கான வாங்கிக்கிறதுக்கான ரொக்க பத்திரம் இருக்குது. இது எல்லாமே ஒரு அரச நிறுவனம் தான் கொடுக்குது. இதே நேரம் அதுக்கு மேலே இருக்கிற இந்த சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் என்று சொல்லப்படுகின்ற CMDA
இதுக்கு உரிமை கோருவது எந்த வகையில நியாயம் என்பது சாதாரண மனிதனுக்கு கூட புரியுற ஒரு விஷயம். ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு புரியல? எடுத்த கௌதம் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியுமா? அதனால இந்த பள்ளி நிர்வாகம் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிநபர் எப்படி அரச காணியை பிடிச்சாரு, அதுக்கு எப்படி இவங்க அதுக்கான உறுதி ஒப்பத்தை கொடுத்தாங்க, அதை எப்படி தானமாக பேத்திக்கு கொடுத்தாங்க, பேத்திக்கு கொடுத்த அந்த தான பத்திரத்தை எப்படி அரசு நிறுவனம் கொடுத்துச்சு, அதுக்கு மேல ரொக்க பத்திரமே எங்களுக்கு தந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி அபகரிச்ச காணியாக மாற முடியும் என்பதுதான் சாதாரண மக்களுடைய கேள்வியும் அந்த போராட்டத்துடைய ஆணிவேரும். இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னண்டா, அவங்க கேட்கிற இன்னொரு கேள்வி என்னண்டா, பள்ளி காணியை சுத்தி 2000 குடும்பங்கள் இருக்கு. இந்த 2000 குடும்ப காணிகளும் சரியாகத்தான் இருக்கிறதாக இருந்தா பள்ளி காணி மட்டும் எப்படி அபகரிக்கப்பட்ட காணியாக மாறும்? நியாயம் தானே? எல்லாரும் நினைக்கிறது நீதித்துறையிலிருந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தா அது தலை சாய்க்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். பச்சை பிழையாக இருக்கும் பொழுதோ அநியாயமாக இருக்கும்போது எந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும்? எனவே இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஏதோ அரசியல் இருக்கிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இங்கு இருக்குது. காரணம் என்னடா, தமிழகத்துக்கு வெளியே இருக்கிற மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய அரசியலே மதத்தை அடிப்படையாக வைத்துத்தான். எங்களுக்கு தெரியும் 1984 அத்வானியுடைய கட்சி பிஜேபி என்ன செய்யுதுன்னு கேட்டா 2 ஆசனத்தை கையில வச்சிருக்குது. ராமர் ஜென்ம பூமியை மீட்டெடுத்து என்ற கோஷத்தோட ரத யாத்திரைகள் எல்லாம் செஞ்சு 1992 பாபர் மசூதியை இடிச்சு அந்த ஒரு கருமத்தை செஞ்சதுக்கு பின்னால அதுக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல அவங்க எடுத்த ஆசனம் எத்தனை தெரியுமா? 117. இந்த வளர்ச்சி எதனால கேட்டால் இந்த மதங்களை நெசுக்கி செய்யற அரசியலை தான் கையில் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் வாரத்துக்கு முதலே ராமர் கோவிலை தடபுடன்னு கட்டி முடிச்சாங்க. ஏன்? எலெக்ஷன்ல சரியா வெல்லணும், அதே மாதிரி வெண்ணாங்க. எலெக்ஷனை சரியா செஞ்சு கொள்ளணும், சக்சஸ் ஆக்கி கொள்ளணும், அதையும் செஞ்சு முடிச்சாங்க. 500 வருஷங்கள் ஞானவாபி மசூதி பள்ளியாக இருந்ததுல கடைசி வந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு? அங்க சிவலிங்கம் இருக்குது, அதுல பூஜை செய்வதற்கான அனுமதி கோர்ட்ஸ் கொடுக்குது. இதுக்கு பின்னால அங்க ஒரு பூஜை செய்வதற்கான ஒரு பூசாரி நியமிக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதோ தமிழகத்திலையும் இந்த புற்றுநோய் வளர ஆரம்பிச்சதோ என்ற ஒரு சிந்தனையும் ஒரு யோசனையும் வந்திருக்குது. அதுக்கு துணை போறதாக இந்த நீதித்துறை இருந்துட்டோ என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது. அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அவமானம், மிகப்பெரிய தலைக்குணவு. இதனால் இந்த மஸ்ஜித் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஎம்டியினுடைய இந்த அணுகுமுறைக்கு எதிராக தமிழக அரசு சரியான ஒரு தீர்மானத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த தமிழக அரசு இந்த விஷயத்தில் எப்படியான முடிவெடுக்க போகுது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்குது. உண்மையிலே இது ஒரு அரசியல் பயணமாகத்தான் பார்க்க முடியுது, அதனுடைய சூழ்ச்சியாகத்தான் பார்க்க முடியுது. இஸ்லாத்தை பொறுத்த வகையில் ஒரு பள்ளி கட்டுவது என்பது அபகரித்த பூமியில் கட்டுவதை இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. அப்படியான காணியில் கட்டுவது ஹராம், அந்த பள்ளியில் தொழுவது ஹராம் இஸ்லாம் சொல்லியிருக்குது. இவ்வளவு தூரம் ஒரு இஸ்லாமிய சைட்ல இஸ்லாம் அபகரிச்ச காணியில பள்ளி கட்டக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, எவன் ஒருவன் ஒரு காணியை முறையில்லாமல் ஒரு ஷான் அபகரிப்பானோ மறுமை நாளில் 7 பூமிகளை அல்லாஹ்வுடைய கழுத்திலே சுமத்தாட்டுவான் என்ற எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பள்ளி என்பதற்காக பறித்திடலாம் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. இந்தியாவை பொறுத்த வகையில் மதத்தை வச்சு செய்கின்ற அரசியல், பள்ளிகளை இடிக்கின்ற அரசியல், பல பள்ளிகளை இப்படியான ஒரு சூழலுக்கு கொண்டு சென்ற ஒரு வரலாறை தெரிந்தவர்கள் எல்லா ஆவணங்களும் இல்லாமல் அதில் கை வைத்திருக்க மாட்டார்கள் என்பதும் உறுதி. எப்படி பார்க்கின்ற பொழுதோ இது வெறும் அரசியல் பயணமாகத்தான் எங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இறைவன் சொல்கிறான், பள்ளி வாயல்களை அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வதிலிருந்து எவன் தடுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வஸஆ ஃபி ஹராபிஹா, அவன் பள்ளிகளை உடைப்பதிலே குறியாக இருப்பான், அதற்காக உழைப்பான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இது போன்ற ஈனச் செயல்கள் அரசியலுக்காகவோ சரி, சுய லாபத்துக்காகவோ சரி, இப்படியான விஷயங்கள் நடப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்களுடைய அரசியல் பயணங்கள் எதிர்காலத்தில் எப்படியான விளைவுகளை உண்டாக்கும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் என்ற ஒரு விஷயம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இது போன்ற நிலைகள் உருவாகாமல் இருப்பதற்கு இறைவனை பிரார்த்திப்போமாக. மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.